ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜீவேஷ்ஜி. உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பி. நீங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம துபாயிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 125 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பேர் வந்து கல்பா, வந்து ஃபுஜேரா பார்டரில் தான் இருக்குது. ஆல்ரெடி ஃபுஜேரா சீரீஸில் வந்து நம்ம இந்த பிளேஸை விசிட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மேம்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம டூர் பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு என்ட்ரிக்கு போயிட்டு அப்படியே எக்ஸிட் ஆகிட்டோம். ஆனால் இந்த தடவை வந்து ஃபுல்லாக மேம்க்ரோவ் ஃபாரஸ்ட் உள்ளே போயிட்டு எல்லாமே டீட்டெயில்டாக நான் வந்து வீடியோவில் காட்ட போகிறேன். மறக்காமல் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் யூஏயில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணியே ஆகணும். இது பர்ஃபெக்ட் ஹிடன் ஸ்பாட். அண்டு நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். இந்த கல்பாவில் ஸ்பெஷாலிட்டி இந்த மேம்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான். இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம் இந்த இடத்துக்கு. ஸோ இதுதான் வந்து டிக்கெட்டிங் கவுண்டர். இங்கே டிக்கெட் வந்து 15 dirhams பர் அடல்ட். சில்ட்ரன் லெஸ் தேன் 12 years வந்து டோட்டலி ஃப்ரீ. சிங்கிள் டிக்கெட்னா 15 dirhams எக்ஸாக்டாக கேஷ் எடுத்துன்னு போங்க. அண்ட் நான் 2 டிக்கெட் வாங்கினா 30 dirhams ஆச்சு. ஸோ 30 dirhams ப்ளஸ் 1.5 டேக்ஸ் போட்டாங்க. அதுக்கும் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸாக்ட் சேஞ்ச் எடுத்துன்னு போங்க. டிக்கெட் வாங்கின உடனே டிக்கெட் கவுண்டருக்கு பின்னாடி ஒரு பகி ஸ்டேஷன் இருக்கும். அதுக்காக தான் ஏகப்பட்ட கூட்டம் வந்து வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க. அதுக்கு அந்த பகி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ்க்கு ரீச் ஆகலாம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 10 minutes வாக் தான். அங்கே பாருங்கள், நிறைய மக்கள் வந்து அப்படியே நடந்தே வந்துடுறாங்க. ஸோ இந்த பக்கி ரைடு வந்து டோட்டலி ஃப்ரீ. பிக்கப் அண்ட் ட்ராப் அவங்களே பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு என்ட்ரன்ஸில் ரீச் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸ்குள்ளே போனோன்னே பயங்கரமான வரவேற்பு இருந்தது. நான் லாஸ்ட் டைம் போகும்போது இந்த மாதிரிலாம் இல்லை. என்ட்ரன்ஸில் வரவேற்பு ஜஸ்ட்டு நார்மலாக தான் இருந்தது. நான் யூஏஇ நேஷ்னல் டேக்கு போனதோட்டும் அவங்க வந்து கையில் வந்து அந்த யூஏஇ ஃப்ளாக் சைன் போட்டு கொடுத்தாங்க. இந்த இடத்துல தான் போன தடவை நம்ம என்ன தப்பு பண்ணோன்னா, இங்கே வந்து ஒரு அக்வேரியம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த அக்வேரியத்தை சுற்றியே நம்ம வந்து முழுக்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த தடவை நான் அதை வந்து அக்வேரியம்குள்ளே ஃபஸ்ட்டு போகவே இல்லை. அந்த டூமை விட்டு எக்ஸிட் ஆகிட்டு நேராக வந்து ஒரு பார்க்வே மாதிரி இருக்கும். இந்த வே வழியாக தான் வந்து ஒரு பிரிட்ஜ் கிட்டே போனோம். அந்த பிரிட்ஜிலேருந்து தான் நம்ம வந்து மேம்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம வந்து உடன் பிரிட்ஜ் கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த உடன் பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி தான் மேம்க்ரோவ்க்கு போகிறோம். இந்த பிளேஸ் வந்து பெஸ்ட்டு டைம் நான் எப்போ சொல்லுவேன்னா, அக்டோபர் டு ஏப்ரல். ஸோ இந்த டைம் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதுவும் ஈவினிங் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 6 PM இந்த டைமுக்கு வந்தீங்கன்னா சான்ஸே இல்லை. நீங்கள் சம்மர் டைம் வந்தீங்கன்னா சரியான வெயில் அடிக்கும். நான் லாஸ்ட் டைம் விசிட் பண்ணது சம்மர் டைம். ஸோ இந்த பிரிட்ஜு தான் இது. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் வாட்டர்ஸ் இருக்கும். ஸோ நிறைய வந்து பேர்ட்ஸ் வந்து கிங்ஃபிஷர் இந்த மாதிரிலாம் இந்த இடத்துல வரும். ஸோ ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னே நான் சொல்லுவேன். நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த பிரிட்ஜில் ஒருத்தர் கூட வாக் பண்ணல. ஏன்னா பீக் சம்மரில் வேணால். ஆனால் இந்த வின்டர் டைமு, அதுவும் லாங் வீக்கெண்ட் அப்போ நான் வந்திருக்கேன். நான் சரியான கூட்டம். இங்கே என்னென்னா நிறைய இந்தியன்ஸ் தான் நான் பார்த்தேன் நான் இந்த இதில். அதுவும் வந்து தமிழ் மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. சீசன் டைம் அப்போ என்னென்னா இந்த பேக் வாட்டர் கீழே இந்த டனல்ஸ்லலாம் வந்து கயாக்கிங் பண்ணலாம். நான் ஆனால் போன தடையும் பார்க்கல, ஆனால் இந்த தடையும் பார்க்கல. ஆனால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி நிறைய தண்ணி வாட்டர் ஃபாலில் இருக்கும்போது கயாக்கிங் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நான் அதை பற்றி செக் பண்ணிவிட்டு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நான்.
ஸோ இப்போ வந்து நம்ம மேம்க்ரூவ்க்குள்ளே என்டர் ஆக போகிறோம் ட்ரீஸ்குள்ளெல்லாம். ஸோ இந்த நல்லாவே சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உட்டன் பிரிட்ஜெல்லாம் உள்ளே போட்டுட்டு ட்ரீஸ்க்கு நடுவில். இந்த ட்ரீஸ் வந்து யூஏஇலேயே வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மேம்க்ரூவ், ஆல்மோஸ்ட் மோர் தேன் 100 இயர்ஸ் வந்து ஓல்டு இது. ஸோ உள்ளுக்குள்ளே என்டர் ஆன உடனே சரியான கோல்டு வேறு, செம்ம சில்லுன்னு இருக்குது. அந்த ஷேட்ஸ்லாம் மறைச்சிட்டு ரொம்ப சூப்பராக காமாக ப்ளசண்ட்டாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வாக் வந்து ஒரு 300 மீட்டர்ஸ் உள்ள போயிட்ட பிறகு அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க உடன் இதுலேயே. ஸோ அந்த வியூ பாயிண்டில் வந்து நீங்கள் பேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து மைக்ரேஷன் போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். மெயின்லி கிங்ஃபிஷர் தான் இங்கே நிறைய பார்க்க முடியும். இதுதான் வந்து ஃபைனல் டெட் எண்டு. ஸோ இந்த வியூவில் தான் வந்து நம்ம நிறைய பேர்ட்ஸ்லாம் பார்க்க முடியும். வந்து பெருசாக எனக்கு வந்து எந்த பேர்ட்ஸும் நான் பார்க்கல. 1, 2 தான் பார்த்தேன். ஸோ நிறைய இருக்கும் நான் நினச்சி வந்தேன். ஆனால் பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த இடம். ஸோ ஒன் டைம் விசிட் நான் சொல்லுவேன் நான். ஸோ மக்களே, இந்த இடத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் தான் வர முடியும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி இங்கே கிடையவே கிடையாது. ஸோ உங்கள் ஓன் கார் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துன்னு வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த பிளேஸை நல்லா விசிட் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ நான் போன ஃபுஜேரா சீரீஸில் வந்து இந்த கல்பா மேம்க்ரோவ் ஃபாரஸ்ட் போட்டிருந்தேன். இந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக போடலை நான், ஆனால் அந்த அக்வேரியம்லாம் நான் போட்டிருந்தேன். மறக்காமல் அதை போய் பாருங்கள். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து இந்த டைம் வந்து அக்வேரியமில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இங்கேயே நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம வந்து இன்றைக்கி நிறைய பிளேசஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த பிளேசஸ்லாம் கவர் பண்ணணும். ஸோ மேம்க்ரோவ்க்கு மட்டும் நான் ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நல்லாவே நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு நான். நம்ம ஊரில் இருக்க பிச்சாவரம் அந்த மேம்க்ரோவ் அந்த மாதிரி தான் இருக்குது.
ஸோ அது வந்து நீங்கள் போட் ரைடெலாம் நல்லா இட்டுன்னு போவாங்க அங்கே. ஸோ இங்கே அந்த போட் ரைடு அதெல்லாம் கிடையாது. ஸோ உள்ளுக்குள்ளே வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து சேம் ஃபீலாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. திருப்பி இந்த பிரிட்ஜ் வழியாகவே என்ட்ரன்ஸ்க்கு நம்ம போகிறோம்.
இங்கேருந்து நான் இந்த vlog அப்படியே முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் உங்கள் ஜீபேஷ் ஜி.